தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ரஜினி சார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா கூட்டணி மீட்டிங் நடந்துச்சு நேற்றைய தினம். அதுல பல தகவல்கள் தற்போது அண்மையாக கிடைக்கப்பட்டிருக்கு. கலந்து கொண்ட பல கட்சிகள், காங்கிரஸ் அல்லாத பல கட்சிகள், பிராந்திய கட்சிகள் காங்கிரஸ் மீதான அதிருப்திகளை கொட்டி தீர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி, அதே போல பீகார்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளம், இன்னும் பல பிராந்திய கட்சிகள் காங்கிரஸ் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஏனென்றால் நீங்கள் மாநில கட்சிகளை அணுகக்கூடிய முறை சரியில்லை, நீங்க வீக்கெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. திமுகவை அணுகிய விதத்திலும் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். திமுகவை நம்ம இந்த கூட்டணியில வரவழைச்சிருக்கணும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆணித்தரமா தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல ஆர்ஜேடி நிதிஷ்குமார் இந்த கூட்டணியில இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் வலுவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி குறை நிறைகள் எல்லாம் அந்த சபையில் கலந்தாலோசிக்கப்பட்டிருப்பதாக தற்போது இன்றைய தினம் நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி பாக்குறீங்க? டிஎம்கே பற்றியான டிஸ்கஷன்ஸ் பேசப்பட்டிருக்கு பல மாநில கட்சிகளால. பொதுவாக இந்தியா கூட்டணி 2023 முதலாக பெங்களூர்ல ஜூன் 17 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா டேட் தெரியல, 16, 17 அந்த காலகட்டத்துல 2023 பெங்களூர்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த கூட்டம் நடந்துச்சு. அதுல வி யுனைடெட் அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தோட பேர்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியா கூட்டணின்ற பேர் வச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துல ஒருங்கிணைப்பதுல திமுகவுடைய பங்கு என்பது அளப்பரியதா இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்தியா கூட்டணியை உருவாக காரணமே திமுக தான் சொல்லுவோம். ஏன்னா காங்கிரஸை நம்பி அதுல இருக்கிற சில கட்சிகள் முரண்பாடுகள் இருந்தது. ஏன்னா நீங்க கேரளால பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில தான் சிபிஐயும் சிபிஎம்மும் இருக்கும். ஆனா கேரளால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்க. காங்கிரஸ் இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸும் கேரளால எதிரெதிர் துருவங்களாக இருக்கும். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில இருப்பார். ஆனா டெல்லியில காங்கிரஸும் அவங்களும் எதிரெதிர் இதுல இருப்பாங்க. அப்போ இவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக திமுக இருந்தது. சோ இப்படி திமுக எதிர்கொண்ட தேர்தல், அதற்கு முன்பாக கூட்டணி பேரு யூடிஎஃப்னு இருந்துச்சு. எப்போ 2019 தேர்தலை சந்திக்கும் போது யூடிஎஃப் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியா கூட்டணி உருவாச்சு. 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக களம் கண்டோம். இதுல காங்கிரஸ் ஒண்ணு மறந்துடக்கூடாது. அன்னைக்கு 2024 களம் காணுகிற போது காங்கிரஸ் பெற்ற தொகுதிகள் 99. மீதி இருக்கிற தொகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய பல பிற கட்சிகளுடைய இது பங்களிப்பு தான். 234 கிட்ட நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு கொடுத்தோம் பிஜேபியோட அலைன்ஸ்க்கு. அதுக்கு காரணம் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து இருந்தது தான். அதுலயும் அந்த சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு சிறப்பான பங்களிப்பை தந்தது. அதற்கு பிறகு திமுகவோட பங்களிப்பு, நீங்க காங்கிரஸ் 99னா இப்ப திமுக மற்ற பிற கட்சிகள்லாம் சேர்த்து பாக்குறப்போ ஒரு 30 தொகுதிகள் கிட்ட திமுகவுடைய பங்களிப்பு இருந்து, திமுகவுடைய கூட்டணி பங்களிப்பு. ஏன்னா காங்கிரஸ் நீங்க அந்த 99ல 10 கழிச்சிட்டீங்கன்னா கூட அவ்வளவு இது திமுக கிட்ட, ஏன்னா திமுக 40க்கு 40 இங்க ஜெயிச்சது. அப்படி ஒண்ணு ஜெயித்து இந்தியா கூட்டணி வலுப்பெற முக்கிய காரணமாக இருந்தது திமுக. ஆனா ஓவர் நைட்ல திமுக மேல இத்தனை ஆண்டு காலமாக குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த இவர்கள் ஒரே ஓவர் நைட்ல விட்டுட்டு போறதுன்றது ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான். இத நான் இந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தை திமுக மன்னிக்காது. சோ அது காரணத்தினால்தான் இந்தியா கூட்டணியில ஏன் திமுக பங்கேற்கல, ஏன் இந்தியா கூட்டணிக்கு போலன்னா, இந்தியா கூட்டணிக்கு பிற கட்சிகள் பிரச்சனை கிடையாது. பிற கட்சிகள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல திமுக உறுதியா தான் இன்னைக்கும் இருக்க போகுது. எங்களுடைய ஒரே ஒரு காரணம், நாங்க ஏன் இந்தியா கூட்டணியில பங்கேற்கல, காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்காது. இன்னைக்கு காங்கிரஸ் கையாண்ட விதத்திற்கு எதிராக இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியில எந்தெந்த கட்சிகளா எதிர்ப்பு தெரிவிச்சுக்குது நீங்க பாத்தீங்கன்னா, சமாஜ்வாதி, அப்புறம் ராஷ்டிரிய ஜனதா தளம், அதுக்கப்புறம் தேசியவாத காங்கிரஸ், இடதுசாரிகள் கட்சிகள்லாம் திமுகவை கையாண்ட விதம் காங்கிரஸ் அதுல சரியில்லை அப்படின்னு சொல்லி காங்கிரசிற்கு எதிர்ப்பு குரலாக வந்திருக்கிறது. அதே போல திமுக ஏன் கூட்டத்தில் கலந்து கொள்ளவே இல்லை என்று காங்கிரஸ் கட்சியை கேள்விகளால் துளைத்தெடுத்த கூட்டணி கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் திமுக வரல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டது. அதே மாதிரி அதோட வெளிப்பாடு தான் நேற்றைக்கு ஜோதிமணியோட இதையும் பாக்குறோம், பதிவையும். திமுக இந்தியா கூட்டணியில தொடரணும்னு சொல்லிட்டு, அதற்கு முன்பாக கார்த்திக் சிதம்பரம், அதற்கு முன்பாக ப சிதம்பரம் அவருடைய கருத்துக்கள்லாம் தொடர்ச்சியா எதை வெளிப்படுத்துதுன்னா, திமுக இந்த கூட்டணியில இருக்கணும், அவர்கள் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, செய்த பிறகும் திமுக வேணும்னு ஏன் எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவர்கள் அங்க வகிக்கக்கூடிய தாவேகா மேல அவர்களை உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க முடியல. இவர்கள் வருகின்ற மக்களவை தேர்தலில் இதே வெற்றி அவர்கள் பெறுவார்களா என்ற சந்தேகம் காங்கிரஸ்கே இருக்கு.
சோ அந்த அந்த ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடு தான் திரும்பி திமுக கிட்ட வராங்க. திமுக ஒன்னும் நீங்க விட்டுட்டு போயிட்டு 6 மாசத்துல திரும்பி வாங்கன்னு சொன்னா வரப்போகிற இயக்கம் கிடையாது. நீங்க ஒரு டைம் எங்களுக்கு எதிரியும் யாருன்னு கணிக்க மறந்துட்டோம் இந்த தேர்தல்ல. துரோகிகளையும் கணிக்க யாருன்னு நாங்க வந்து விட்டுட்டோம். ஏன்னா காங்கிரஸ் வந்து கூடவே பயணித்த இந்த கட்சி ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுல 2 பேர் அமைச்சராகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கே உழைத்த திமுக தொண்டர்கள். ஏன்னா அந்த 5 பேரும் சென்னைக்குள்ள போட்டி போடல, சென்னையை சுற்றி போட்டி போடல. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களை தான் தாவேக ஆதிக்கம் செலுத்தி இருக்குது. ஒருவேளை அவர்கள் இதற்கு முன்பாகவே கூட்டணி கட்சிகள் மாறி போய் சென்றிருந்தால் இவ்வளவு ஒரு இந்த 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 5 இடங்களில் தாவேகா மூலியமாக அவர்கள் போட்டிட்டு இருந்தால், தாவேகா கூட்டணியிலே போட்டிட்டு இருந்தாலும் இந்த 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஏன்னா இப்ப மயிலாடுதுறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. மயிலாடுதுறை வந்து ஒரு திமுக பேஸ் உள்ள ஒரு இது. ஏன்னா அங்க சீர்காழி திமுக தான் ஜெயிச்சிருக்கு. பூம்புகார், மயிலாடுதுறை இவங்க அதாவது பூம்புகார்ல திமுக தான் ஜெயிச்சிருக்கு. அதாவது அங்க இருக்க நிவேதா முருகன்ற அவர் வந்து திமுக மாவட்ட செயலாளர். இப்போ இதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப அங்க வந்து திமுக தான் ஜெயிச்சிருக்கும். இங்க இருக்கிற பிற 4 சட்டமன்ற தொகுதிகள் நான் வந்து பேர் சொல்லியே சொன்னாரு, கிள்ளியூர், அதெல்லாம் வந்து திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள தொகுதிகள். அதெல்லாம் வந்து வெற்றி பெற்றுவோம். இப்படி சவாரி செய்து விட்டுட்டு எந்த ஒரு இன்டிமேஷனுமே தராத திமுகவை வந்து முதுகுல குத்திட்டு போன காங்கிரஸ் திமுக எதிர்க்கும் என்ற காரணத்திற்காக தான் நாங்க வந்து திமுக காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய எந்த கூட்டத்திலும் இதற்கு பிறகு பங்கேற்காது. இது ஒரு தொண்டனினுடைய உணர்வு. நாங்க தொண்டனுடைய உணர்வுக்கு எதிராக பளிச்சின்னு திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய நிலைப்பாடை சொல்லிடுச்சு. இருந்தாலும் சிதம்பரம் போன்ற ஒரு சில தலைவர்கள் திமுக கூட ஒரு இணக்கம் காட்டுவது போல கருத்துக்களை வந்து பொது வெளியில முன்வைக்கிறாங்க. இதற்கு நீங்க காரணமா சொல்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவர்களுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தாவேகா செய்யக்கூடிய செயல்பாடுகள், இப்போ உதாரணத்திற்கு மத்திய அரசை வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து எதிர்க்கிறாரு, பாலிசி விவகாரத்திலையும் சரி, மற்ற இப்போ திமுக கடந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு உறுதுணையாக இருந்திருக்கு, கொள்கை ரீதியாகவும் சரி, பல எதிர்ப்புகளையும் மீறி தான் இந்த கூட்டணியும் வந்து தொடர்ந்து இருந்துருச்சு. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகம் அவ்வாறு இல்லை அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தானா? மாறாக மேலும் 22 எம்பிக்கள் தேசிய அளவில் ஒரு ரொம்ப வலுவான ஒரு எண்ணிக்கை, அதை நம்ம வந்து விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வின் வெளிப்பாடை நம்ம பார்க்கணுமா? காங்கிரஸை பொறுத்தவரை சந்தர்ப்பவாதம். 2014ல இதே மாதிரிதான் அவர்கள் செய்கின்ற போது அவர்கள் திரும்பி மன்னிச்சு எங்களை வந்து ஏத்துக்கோங்க, நாங்க பண்ண தப்புன்னு வந்தாங்க, மன்னித்து ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு அவங்க திருந்தல. ஏன்னா இதுல வந்து தேஜஸ்வி யாதவோட கருத்தும் குறிப்பிடத்தக்க கருத்தா இருக்கு. வந்து நேற்று முன்தினம் நடந்த அந்த இந்தியா கூட்டணியோட அந்த கூட்டணி கட்சிகளின் சார்பாக நடந்த கூட்டத்துல தேஜஸ்வி யாதவ் முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இதே மாதிரிதான் நிதிஷ்குமாரையும் நாம தக்க வச்சிருக்கணும். இப்படி நீங்க தக்க வைக்க மறுத்த காரணத்தினால்தான் நிதிஷ்குமார் இருந்திருந்தா இன்னும் இந்த கூட்டணிக்கு வலுவாக இருந்திருக்கும் அப்படின்ற கருத்தையும் தேஜஸ்வி யாதவ் வைக்கிறார். அது போல ஒரு கட்சிகளையும் முதுகுல குத்திட்டு அவர்கள் மீது சவாரி செய்து அவர்களுக்கு முதுகுல குத்துற வேலையை காங்கிரஸ் தொடர்ந்து இதே வேலையா வச்சுட்டு இருக்கு. ஓப்பனா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுல ஒரு தொகுதிக்கு நான் இன்னும் வந்து தரம் தாழ்ந்தெல்லாம் பேச நினைக்க வேணா, ஒரு 100 பேர் கூட இல்லாத கட்சி, ஒரு பூத் ஏஜென்ட் கூட இல்லாத கட்சி, ஒரு மாநில கட்சி செல்வாக்கோடு இருக்கிற கட்சியின் மீது நீங்க சவாரி செய்துட்டு வரீங்க. நீங்க யார் மூலியமா வெற்றி பெற்று இருக்கிறீங்கன்னாவது நீங்க உங்களுக்கு புரியணும். அதை புரிஞ்சிக்காம நீங்க தேர்தல் முடிந்த உடனே வந்து ஓடி போறீங்க அப்படின்னா, திமுக தொண்டனுடைய நம்ம வந்து வேற தொகுதியில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய தொகுதியில காங்கிரஸ் போட்டியில் ஒருவேளை என் தொகுதியில காங்கிரஸ் போட்டிட்டு நாங்களாம் உழைத்து அவர்களை வெற்றி பெற வைத்து அவங்க நாளைக்கே டாடா பாய் பாய் சொல்லிட்டு போறப்போ அங்க வேலை செஞ்ச கை சின்னத்துக்கு வாக்கு கேட்ட திமுக தொண்டனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதனால திமுக கிளியர்லி ஸ்டேட்டட் இயர் ஆஃப்டர் அலைன்ஸ், காங்கிரஸ் இருக்கிற அலைன்ஸ்ல திமுக இருக்காது. இந்தியா கூட்டணி மேல எங்களுக்கு உண்மையாவே ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. திமுக இந்தியா கூட்டணியை வெறுக்கவில்லை, இந்தியா கூட்டணியை முழுமையாக இந்தியா கூட்டணி கட்சிகள் மீது வெறுப்புணர்வை காட்டவில்லை. எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் காங்கிரஸ் இருக்கக்கூடாது. நீங்க இன்னொரு கேள்வி கேட்குறீங்க சார், ஒருவேளை இந்தியா கூட்டணியை விட்டு காங்கிரஸே விலகிடுது, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேணான்னு சொல்லி தாவேகா மட்டும் போதும், இந்தியா ஃபுல்லா நிக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் முன்னெடுத்தால், காங்கிரஸ் அது மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் திமுக இடம்பெறும். அதுதான் இதுல இப்போ காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை வந்து இப்ப தமிழ்நாடு கட்சி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றன. நம்ம ரொம்ப ஏர்லியரா தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
அப்படி காங்கிரஸ் இடம்பெறாத அணியில் நாங்கள் இடம்பெறுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று பாரதிய ஜனதா கூட்டணியில இடம்பெறணும். அல்லது 3வது ஒரு கூட்டணி வந்து பிறக்கணும். இந்த 3வது கூட்டணியும் சரி, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போறதும் சரி, பாஜகவுக்கு நேரடியாகவோ, மறைமுகமாகவோ அது உதவக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். அப்போ திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இப்போ ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்துல தானே நீங்க இருக்கிறீங்க. இல்ல. இதுதான் நீங்க தப்பான கால்குலேஷனுக்குள்ள போறீங்க. 3வது அணி உருவாகுறப்போ அது பாஜகவுக்கு சாதகமாக மாறும் என்ற நிலைப்பாடே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இளைஞர்கள் சாதாரணமாக ஒரு ஜஸ்டிஸ் சொன்ன பேரு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது காக்ரோஜ் அப்படின்னு சொல்லி வேலையில்லாத இளைஞர்களை அவர் அந்த மாதிரி மென்ஷன் பண்றாரு. ஒண்ணு அவங்க வந்து ஒரு ஜாலியா தொடர்னது அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இன்னைக்கு அதுல 3 கோடி மெம்பர் கிட்ட சேர்ந்து இருக்காங்க. அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. டெல்லியே ஸ்தம்பித்து போயிருக்கு. ஒரு சாதாரணமா இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ண காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு சமூக வலைதளம் அந்த அளவு ரீச் இருக்குன்னா, 3வது இவர்களும் வேண்டாம், அவர்களும் வேண்டாம். யாரோ ஒருத்தர் 3வதாக புதிதாக வர வேண்டும் என்ற அந்த ஒரு வைப்ரேஷனே இந்தியால இருக்கு. இத வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஆகணும். காங்கிரஸ் மீதான வெறுப்புணர்வும் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கூட்டணி வைக்க போதா சார் வருங்காலத்துல? இல்ல. நீங்க அதுதான் நான் வந்து சொல்ற கருத்தை நீங்க உள்வாங்கிக்கணும். 3வது இடத்திற்கான வெற்றிடம் எப்படியெல்லாம் போகுது பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேர் தான் சார் போட்டி. இவங்க 2 பேர் விட்டா ஆளே இல்லன்றீங்க. அதுக்குதான் நான் சொல்றேன். ஒண்ணும் இல்லாத இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து கூடிய கூட்டத்திற்கே அவ்வளவு பேர் வராங்கன்னா, கொள்கையும் சித்தாந்தத்தையும் ஏந்தி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்க எப்படி வழிநடத்தியதோ திமுக, அந்த மாதிரி இந்தியா லெவல்ல ஒரு கூட்டணி உருவாகின்ற போது அனைத்து இளைஞர்களும் திமுகவுக்கு இந்தியா முழுவதும் திமுக இடம்பெறுகிற அணிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 3வது அணிக்கான தேவை இந்தியாவில இருக்குது. அதனால 3வது அணிக்கு ஏன் இருக்குதுன்னா, காங்கிரசும் நிறைய தவறுகள் செய்திருக்கிறார்கள், பல தவறுகளை செய்திருக்கிறார்கள். அண்ணா ஆசாரியா உண்ணாவிரதம் இருந்தார். எதுக்கு இருந்தாரு? காங்கிரஸ் செய்த ஊழல் பட்டியலுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு அளிச்சது யாரு? இன்றைய முதலமைச்சர் விஜய். இவர்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாத. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் 15 ஆண்டுகள் முடிவடைய போகுது. இப்ப அந்த 3 ஆண்டுகளை முடித்து விட்டாருன்னா 15 ஆண்டு 3 முறை வந்து இது வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இதற்கு பிறகு காங்கிரஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம், பாஜகவுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம். நம்ம ஏன் இவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கணும்? இவங்க தான் ஊழல்ல வந்து பெருத்து போயிருக்கிறாங்களேன்னு சொல்லி 3வது அணியை தேடுகின்ற போது அந்த 3வது அணியை வழிநடத்தக்கூடிய சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நான் இன்னைக்கும் சொல்றேன், நீங்க பிஜேபியோட கூட்டணி போறீங்களா, அதெல்லாம் இந்த யூகங்களுக்கு திமுக என்றைக்கும் பதில் சொல்லாது. எங்களுடைய கொள்கை பேசிக் நான் சொல்லிடுறேன். மதச்சார்பற்ற, அதாவது மரணத்திற்கு பிறகு இந்த பாஜகவுடன் கூட்டணி போவாங்க திமுக அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரிய விளக்கம் கொடுக்கப்படல. மாறாக மேலும் அதற்கு குண்டதிக்கு போடுற மாதிரி இல்ல. இப்ப நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் சார். காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரி நான் முடிச்சிடுறேன் கேள்வி முடிச்சிடுறேன். அப்போதைய பிரதமர் வாஜ்பாயும் குறுகிய காலகட்டத்தில் கலைஞருக்கு பிறகு அவரும் மரணித்தார். அவருடைய அஸ்தி சென்னையில் கரைக்கப்பட்டது என்னுடைய நினைவுக்கு. அந்த அஸ்தி கரைக்கப்படும் பொழுது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். யாருமே கலந்து கொள்ளாத அந்த கூட்டத்திற்கு ஏன் வந்து பாஜகவினரோடு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அஸ்தி கரைப்பு விழாவில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. பிறகு அவர் தலைவராகி முதல் உரையின் போதுதான் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார், நாடு முழுவதும் காவி வண்ணம் அடிக்கக்கூடிய மோடி அரசுக்கு பாடம் புகட்டவா அப்படின்னு சொல்றாரு. அப்போ சஸ்பென்ஸா வச்சுட்டு இருந்தீங்க. இப்பவும் நம்ம வந்து ஒரு தலைவரே தோத்துருக்கிறாரு, நம்ம ஆட்சியிலும் இல்ல, மத்தியில ஆளக்கூடிய ஆட்சியும் தயவு செய்து தலைவர் தோத்திருக்கிறாரு எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அந்த பரிதாபமும் அந்த சிம்பத்தியும் நீங்க திமுக மேல திணிக்க வேண்டாம். தேர்தலுக்கான உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக கிடையாது. தேர்தல் அரசியலை மட்டுமே குறிவைத்து நடத்தப்படுகிற இயக்கம் திமுக கிடையாது. திமுக வந்து களத்துல போராடி மக்களுக்குரிய உரிமைகளை பெற்று தருகிற ஒரு இயக்கம். ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி. நீங்க தலைவர் தோத்துட்டாரு, இது பண்ணிட்டாரு, அதனால உங்களுடைய கட்சி பிஜேபியோட கூட்டணி வைக்குமானா, நீங்க வாஜ்பாயோடைய அஸ்தி கரைப்பு விழால ஏன் உங்க தலைவர் பங்கேற்றாருன்னு சொல்லுங்க. அவரை வாஜ்பாயை பற்றி எங்களுடைய தலைவர் கலைஞர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு தெரியுமா? ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. தவறான கட்சியில இருக்கிற ஒரு சரியான மனிதர் வாஜ்பாய். வாஜ்பாய் மீது தனிப்பட்ட முறையில் திமுகவிற்கு மதிப்பு அளிக்கிறது. நாங்கள் சேருவோம், மோடி தான் வந்து ராங் பர்சன், பட் பிஜேபி இஸ் ரைட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி திமுக வந்து எந்த இண்டிவிஜுவலையும் எதிர்க்க கிடையாது. பாஜகவுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம்.
பாஜகவினுடைய மதவாத சித்தாந்தத்தை இன்றைக்கும் திமுக எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க திமுக பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு காவி சாயம் திமுகவுக்கு பூசாதீங்க. திமுக இன்றைக்கு உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கு. திமுக வீழ்ந்து விட்ட காரணத்தினால் பாஜகவோட கை கோர்க்கும் அப்படின்ற யூகங்களுக்கெல்லாம் நீங்க இடமே அளிக்க கூடாது. இடமே அளிக்கிறது இல்ல. என்ன ஒரே ஒரு இது, திமுக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கான இப்போதைக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தல் இப்ப வரப்போறதுல இன்னும் அந்த 3 ஆண்டுகள் நம்ம என்ன இப்ப பேச இந்தியா கூட்டணியில ஏன் பங்கேற்கல? இந்தியா கூட்டணியில இல்லப்பா, என்டிஏ கூட்டணியில போய் சேர போதா திமுக? இல்ல. திமுக there is a high possibility to construct a third alliance. என்டிஏவும் இல்லாத இந்தியாவும் இல்லாத ஒரு புதிய கூட்டணியை திமுக உருவாக்கும். அப்படிங்கிற போது அதுலயும் நான் ஒன்னொன்னு சொல்லிட்டேன். இந்தியா கூட்டணியில ஒருவேளை காங்கிரஸ் இல்லாத, காங்கிரஸ் இன்னும் அவங்களுக்கு ஒரு இப்ப எப்படி ஒரு வெறி வந்துருச்சு, காங்கிரஸ் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு, இந்தியா ஃபுல்லாவும் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் ஒருவேளை நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவை ராகுல் காந்தி ஒரு பெரிய வீரனாக வெகுண்டெழுந்து பாஜக தனியா நிக்கிற மாதிரி நாங்களும் தனியா நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற பட்சத்தில் நாங்க தனியா நிக்க போறோம், இந்தியா கூட்டணியே எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்லி இந்தியா கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போகின்ற பட்சத்தில் திமுக அந்த கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.